ஹாய், நான் தான் உங்களுடைய ஜாக்லின். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து எனக்கு எதுவுமே ஒழுங்கா என்னென்னமோ கேட்குறாங்க, எனக்கே புரியல. அப்போ எனக்கு நிஜமாவே கோவமா இருந்தது. பிகாஸ் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணும்போது நான் உடனே வந்துட்டு சரி, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா, சரி ஓகே, என்ன பண்ண முடியும், எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சரி ஓகே, எனக்கு ரொம்ப செம்ம டென்ஷனா இருக்கு. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாள் தான் ஆகும், இப்படிதான் நடக்க போகுது அப்படின் போது எனக்கு ரொம்ப செம்ம கோவமா இருந்தது. என்னன்னு சொல்றது, எனக்கு அது ரொம்ப டென்ஷனா இருந்தது. என்னடா இவங்க இவ்வளோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இதே நீங்க வந்து எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது, இது நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எனக்கு ரொம்ப கோவமா வருது. என்னன்னா, இதுல நான் என்ன அன்ப்ரொஃபஷனலா பேசிட்டேன், நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு கூட எனக்கு தெரியல. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ட்விட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர், எத்தனை பேருன்னு தெரியல, பட் நிறைய பேர் வந்து அவங்களுமே இந்த மாதிரி ஏன் அப்படி பண்றீங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்கிட்டயும் ஒரே பிரச்சனையை தான் திருப்பி திருப்பி சொல்றீங்களே தவிர எனக்கு என்ன விஷயம்னு கரெக்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்ப எனக்கு கோவம் வருமா வராது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது. இது வந்து அவ்வளோ சும்மா அப்படி விட்டுட்டுலாம் போக முடியாது. இதனால வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு என் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. தேங்க்யூ.